இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். டீலிமிட்டேஷன்றது காங்கிரஸ், திமுக, பிஜேபி இந்த கட்சிகளோட சுயநலம் சார்ந்த அரசியலை மட்டும் பார்க்கக்கூடாது. அதை தாண்டின விஷயம் இது. அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். The Fire Media presents Political Decode. Title sponsor Dr. Srivarma's Wellness, Jayachandran, Max Gold. Powered by VCare Hair and Skin Clinic, GT Holidays. பாராளுமன்றத்துல இருந்து நீங்க வெளியில போகாம உள்ள இருந்து எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போற போக்குல வச்சுட்டு போறாங்க. திமுகவை பார்த்து தாவேகாவினர் வச்சுட்டு போறாங்க. அதாங்க பிளாக், அதை அவங்கள பொலிட்டிக்கலா லாக் பண்றாங்க. மோடி கவர்மெண்ட் குளிர்காயுது. மோடி கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்பீடா, ரொம்ப கன்னிங்கா இதை நகர்த்துறாங்க. டாப் சீக்ரெசி. ப்ரீஸ் டிலிமிட்டேஷன் இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை வேணும் அப்படிங்கறத அவருடைய தகவல்ல பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னும் 25 வருட காலங்கள் இதே 543 ஃப்ரீஸ் செய்ய வேண்டும். ஒன்ஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா, அதுக்கு உயிர் வந்துடுச்சுன்னா எந்த கோர்ட்டுக்கும் நீங்க போக முடியாது. அப்ப மோடி கவர்மெண்ட் கொடுக்குற, அமித்ஷா கொடுக்குற வாக்குறுதிக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. விளைவுகள் இவ்வளவு இருக்குங்கிறத நீங்க தெளிவா சொல்றீங்க. இது கண்டிப்பா திமுகவுக்கு தெரிஞ்சிருக்க. அதுக்கு தான் நான் வரேன். இப்ப அவங்களுக்கு இன்னைக்கு பிரதான எதிரி தாவேகா தானே ஒழிய பிஜேபி கிடையாது. அவங்க பாலிடிக்ஸ் அப்படிப்பட்ட பாலிடிக்ஸ். ஏன்னா இட்ஸ் அ ஸ்டேட் பார்ட்டி. தொகுதி மறுவரையறைக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க தான் இதுக்கு இறுதி அதிகாரம் இருக்கு, அவங்களுக்கு தான். ஆனா இந்த இறுதி அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு வரணும். ரெசல்யூஷன்ல அந்த பில் பாஸ் ஆனிச்சு இன்னைக்கு. அந்த விஷயத்தை உங்க கருத்துல எடுத்துப்பாங்களா திமுக? மோடி கவர்மெண்ட் கொடுக்குற எந்த வாக்குறுதிக்கும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அதிகாரத்துக்கு உட்படாத ஒரு விஷயத்துல அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நிதிஷை போய் மோடி பார்க்குறாருன்னா சும்மா பார்ப்பாரா? 1/2% கீழே ஓட்டு இருக்க ஒரு கட்சியோட எம்பியை பிரதமர் கூப்பிட்டு பேசுறாருன்னா, அதுவும் திமுக கூட்டணியில் இருக்கிற பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மாநில அரசிடமிருந்து, டிவிஎஸ்சிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பிஜேபியிடம் திமுக சரணடைந்து கொண்டிருக்கிறது. பச்சை சட்டை போட்டுன்னு கொளுத்தினார். ஃபேர் டிலிமிட்டேஷன் கதை விடுறாங்க. ஏன்னா என்ன இவங்க பிரச்சனை? தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. புதிய அரசு டிவிஎஸ்சி இவங்களை கழுத்த நெருக்குது, அந்த பக்கம் இடி நெருக்குது. விச் இஸ் ரெடிகுலஸ். முட்டாள்தனத்தின் உச்சம் இது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த ஃபைவ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம் சார். வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றம் கூடி ஒரு தனி தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னுங்கிறத பார்க்க முடியுது. திமுக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும், என்ன நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் இருந்தது. ஆனால் 7.18% இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நாங்களும் இந்த தீர்மானத்தை வரவேற்கிறோம், அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு அந்த தீர்மானத்தை வரவேற்கிறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது திமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரும்? இந்த பில் பாஸ் ஆகும்போது தான் திமுகவோட நிலைப்பாடு தெரியுமா? இல்லை, இப்போ என்ன இந்த மசோதாவில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. திமுக பொறுத்த வரைக்கும் பூனைக்கும் தோழம், பாலுக்கும் காவல். அங்கேயும் ஏமாற்றணும், இங்கேயும் ஏமாற்றணும். அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. தோழமை கட்சிகள் தேமுதிக, பாமக அவங்க எதிராக இருக்காங்க. கமல் இவங்க எல்லாருமே மோடி எதிர்த்து என்றைக்குமே இவங்களால் போக முடியாது. ஒற்றை எம்பிஸ் இருக்கவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. பணம் நிறையா வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட வழக்குகள், அமலாக்கத்துறை வலைப்பின்னல்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க மேஜர் இஷ்யூஸ் எதுலேயுமே விஜயகாந்தோட கட்சியான தேமுதிக, சுதீஷ் எம்பி அவர், பாமக அன்புமணி ராமதாஸ், கமலஹாசன் இவங்க எந்த இஷ்யூலையும், மார்க் மை வேர்ட்ஸ், குரூஷியல் இஷ்யூஸில் மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக போகவே மாட்டாங்க. ஏடிஎம்கே பிஜேபியோடைய போய் ஐக்கியம் ஆகிடுச்சு. மீதம் இருக்கிறது திமுக. திமுக அங்கேயும் ஒரு கால், இங்கேயும் ஒரு கால். இப்போ டீலிமிட்டேஷன் அட் எனி பாயிண்ட் அப்போஸ் பண்ணணுன்றது தான் காங்கிரஸ், தாவேகா, கம்யூனிஸ்ட்டுகள், விசிகா, மதிமுகவோட ஸ்டாண்ட், ஐயுஎம்எல் ஸ்டாண்ட். ஏன்னா இந்த கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய டீலிமிட்டேஷன் என்பது கண்டிப்பாக மோசடியாக தான் இருக்கும். ரெண்டாவது, அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதை எதிர்த்து கோர்ட்டுக்கெலாம் போக முடியாது. அந்த ஆபத்து இருக்கிறதால தான் அது வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பேசிக் இஷ்யூ என்னென்னா, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளோட ஸ்டாண்டு நோ டீலிமிட்டேஷன். திமுகவோட ஸ்டாண்டு ஃபேர் டீலிமிட்டேஷன். ஆனால் இன்றைக்கி அவங்க இந்த தீர்மானத்தை நாங்களும் ஆதரிக்கிறோம்னு சொல்லி
கோஷ்டி காணத்தில் சேர்ந்து கும்மி அடிச்சிட்டாங்க. ஏன்னா இல்லாட்டி வந்து அது வந்து இவங்க டீலிமிட்டேஷன் ஆதரிச்சாங்கன்னா இவங்க பிஜேபியோட கரங்கோத்துட்டாங்கன்ற வாதம் வலுப்பெறும். அது அவங்களால தாங்க முடியாது. இஸ்லாமியர்கள் ஓட்டு மொத்தமாக வெளியில் போயிடும். அது ஒன்று தான் இவங்களை காப்பாற்றிச்சு. போன எலெக்ஷனில் 59 சீட்டு ஜெயிச்சது காரணமே முஸ்லீம் ஓட்டு தான். அது இல்லைன்னா இன்னும் படுகொழிக்கு போயிருப்பாங்க. இப்போயே வந்து இவங்க பிஜேபியோட போகிறாங்கன்ற டாக் வந்ததால் இதை ஒரு மாதிரி சாதுரியமாக சமாளித்து கடந்துட்டாங்க. இந்த கூட்டத்தொடரில் வரப்போகிறதில்ல. நாளையோட முடியுது லோக்சபா, பார்லிமெண்ட் முடியுது. நவம்பரில் குளிர்கால கூட்டத்தொடரில் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்துக்கலாம். 3 மாதம் இருக்குது நடுப்புற. அதனால் இந்த மசோதாவை எதிர்த்தா பிஜேபியோட கரங்கோத்துட்டாங்கன்ற ஆர்குமெண்ட்டு வலுவடைந்து விடும் என்பதால் சேர்ந்து அதாவது கோஷ்டி கானம் பாடிட்டாங்க. அவ்வளோதான். இவங்க மோடி அரசோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள், பிஜேபியோடு இணக்கமாக இருக்கிறார்கள். இந்த 7.4%, 8.2%லாம் கதை. பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய எந்த டீலிமிட்டேஷனையும் நீங்கள் வந்து எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா அதில் எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லை. அந்த கமிஷன் தான் அதை முடிவு செய்யும். அமித்ஷாவோ மோடியோ முடிவு செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது எந்த வாக்குறுதியும் மோடியோ அமித்ஷாவோ கொடுக்க முடியாது. இது திமுகவுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு அவங்க மக்களை ஏமாற்றுகிறார்கள். நோ டீலிமிட்டேஷன்றது தான் கொள்கையாக இருக்க முடியுமே தவிர ஃபேர் டீலிமிட்டேஷன்றது கொள்கையாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மாநில அரசிடமிருந்து டிவிஎஸ்சிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பிஜேபியிடம் திமுக சரணடைந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். இதில் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணி போங்கிற ஒரு பாணியில் திமுக நகர்ந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னது என்னன்னா, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை வந்து வேணும் அப்படிங்கிறத அவருடைய அந்த தகவலில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை நோக்கி திமுக நகர்வாங்களா? அது பப்ளிக் ப்ரெஷர் எப்படி உருவாகுதுன்றதை பொறுத்தது. வாக்கு வங்கி கணிசமாக சூறையாடப்படும், மொத்தமாக காலி. நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனில் எந்த ரூபத்தில் கொண்டு வந்தாலும் ஒரு விஷயம் லெட்டஸ் பி வெரி கிளியர். மோடி அரசு கொண்டு வரக்கூடிய எந்த டீலிமிட்டேஷன் பில்லாக இருந்தாலும் திமுக சால்ஜாப்பு சொல்லி அதை ஆதரிப்பதற்கு 1 or 2 இஷ்யூஸ் அதில் இருந்தாலும் மோடி அரசு கொண்டு வரக்கூடிய டீலிமிட்டேஷன் பில்லை திராவிட முன்னேற்ற கழகம் 32 MPs ஆதரிப்பார்களே. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னடைவை சந்திக்கும். அவருடைய வாக்கு வங்கி கடினமாக மிகப்பெரிய அளவுக்கு சூறையாடப்படும். பெரியதொரு பின்னடைவு அவர்களுக்கு ஏற்படும். பிஜேபியோட போயிட்டாங்கன்ற பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் முடுக்கிவிடப்படும். அந்த லாஸ் அவங்களால எந்த அளவுக்கு தாங்க முடியுன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். 3 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே மக்கள் மறந்துடுவாங்கலாம். அவங்க சால்ஜாப் சொல்லிலாம் தப்ப முடியாது. இந்த தடவை அவங்களுக்கு வந்து தப்பிச்சதுக்கு ஒரே வாக்கு வங்கி இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி. அது இப்போயே மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிச்சிருக்கு. டீலிமிட்டேஷன் பில், மறுபடியும் சொல்கிறேன், காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு முக்கிய மசோதாவையும், நாடு தழுவிய அளவில் எந்த ஒரு முக்கிய மசோதாவையும் திமுக ஆதரிக்குமே. ஆனால் திமுக பிஜேபியோடு சேர்ந்து விட்டது, ஐக்கியமாகிவிட்டது பிஜேபியுடன் திமுக என்ற பிரச்சாரம் என்ற வாதம் வலுப்பெறுவது தவிர்க்க முடியாது. அது இவங்க பிஜேபியோடு போனாலும் போவாட்டியும் அந்த கான்செப்ட், அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டே அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அவங்க ரொம்ப காஷியஸாக தான் ப்ளே பண்ணுறாங்க. இன்றைக்கி அதிமுக மசோதாவை எதிர்த்துட்டான், தேமுதிகலாம் எதிர்க்கிறான், பாமக எதிர்க்கிறான். அந்த ஸ்டாண்டை திமுகவில் எடுக்க முடியாது. எடுத்தாங்கன்னா they will pay very dearly for it. இதில் இன்னும் பார்க்க வேண்டியது என்னென்னா, அதாவது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் 71க்கு அப்புறம் 25 years ஃப்ரீஸ் பண்ணணும். இப்போயுமே அதே தான் ஃப்ரீஸ் பண்ணணும். அப்புறம் 50% இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளோ நம்பர்னு கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்க வைக்கிற கோரிக்கையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி தனி தீர்மானத்தில் ஒரு வார்த்தை பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது தொகுதி மறுவரையறைக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க தான் இதுக்கு இறுதி அதிகாரம் இருக்குது, அவங்களுக்கு தான். ஆனால் இந்த இறுதி அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு வரணும். அதுதான் அப்போ தான் வந்து இது வந்து நடைமுறை சிக்கலை தீர்க்க முடியுங்கிற மாதிரி அந்த ஸ்பெஷல் ரெசல்யூஷனில் அந்த பில் பாஸ் ஆனிச்சு இன்னைக்கு. அந்த விஷயத்தை வந்து உங்கள் கருத்தில் எடுத்துப்பாங்களா திமுக? அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. ஏன்னா இப்போ சிக்கல் என்னென்னா, இதுதான் இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரீங்க. அதாவது வந்து டீலிமிட்டேஷனை டிசைட் பண்ணுறது கமிஷன். அந்த கமிஷனுக்கு இருக்க அந்த அதிகாரத்தை பார்லிமெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியுமான்றதான் கொஸ்டின். பார்லிமெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அரசியல் சாசன திருத்தம் தேவை. அங்கே நிறைய சிக்கல் இருக்குது நான் கேள்விப்படுறேன். அப்படி அந்த திருத்தத்தை மேற்கொள்ளாமல் நீங்கள் வந்து டீலிமிட்டேஷனுக்கு போனீங்கன்னா மோடி கவர்மெண்ட்டு கொடுக்குற எந்த வாக்குறுதிக்கும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா தனக்கு அதிகாரம், தன்னுடைய ஆளுகைக்கு உட்படாத ஒரு விஷயத்தில், தான் அதிகாரத்துக்கு உட்படாத ஒரு விஷயத்தில் அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். எல்லாரும் டீலிமிட்டேஷனை பற்றி பேசுகிறாங்க, ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. ஆனால் அது எப்படி செயல்படுத்தப்படுகிறது, அந்த கமிஷனோட ரோல் என்னன்னு பேச மறுக்கிறாங்க. அங்கே தான் பாயிண்ட் இருக்குது. டீலிமிட்டேஷன் கமிஷன் அதனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அது ஆஸ் ஆஃப் நோ இந்த நிமிஷம் வரையும். ஒன்ஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிடுச்சுன்னா, அதுக்கு உயிர் வந்துடுச்சுன்னா எந்த கோர்ட்டுக்கும் நீங்கள் போக முடியாது.
அப்போ மோடி கவர்மெண்ட் கொடுக்குற, அமித்ஷா கொடுக்குற வாக்குறுதிக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் த ப்ராப்ளம், திஸ் இஸ் த ஹோல் இஷ்யூ. ஆகவே முதல்ல டீலிமிட்டேஷன் கமிஷனோட ஒர்க்கை பார்லிமெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணுன்றாங்க. ஃபைன், பார்லிமெண்ட்டுக்கு ஷிஃப்ட், அதில் 2 இஷ்யூ இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது முதல்ல அவ்வளவு சுலபமானதா? அதுக்கு எத்தகைய திருத்தங்கள் தேவை? ஆனால் நிறைய திருத்தங்கள் அதில் தேவைன்னு நான் கேள்விப்படுறேன். அதெல்லாம் சுலபமாக செய்ய முடியுமா? அது ஒன்று. 2வது, இன் பிரின்சிபல் டீலிமிட்டேஷன் கமிஷனோட ஒர்க்கை பார்லிமெண்ட் ஏன் கையில் எடுத்துக்கணும்? அந்த அவங்க நகர்த்தணும் அப்படிங்கிறத தாண்டி அது பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் வேணும். ஆனா அந்த அதிகாரம் வந்துட்டு இப்ப இந்த ஆணையத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிற அந்த வாதத்தை அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். See, there are 2 issues. டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் இந்த எக்ஸசைஸை கேரி அவுட் பண்ணணும்னா அமித்ஷா மோடி கொடுக்குற உத்தரவாதத்துக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அது ஒன்று. ஓகே, அப்போ அந்த அதிகாரத்தை வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா 2 இஷ்யூ அதில் இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் தேவை? அதெல்லாம் அவ்வளோ சுலபமாக? நம்பர் 1. நம்பர் 2, ஓகே அரசுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குது, அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆல் பார்ட்டி ஆர் அக்ரிங் அப்படின்னா கூட இன் கான்செப்ட் அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கமிஷனோட ஒர்க்கை பார்லிமெண்ட் எப்படி கையில் எடுக்க முடியும்? அப்போ இவ்வளோ சிக்கல் இருக்குது அதில். ஸோ இது எல்லாத்தையும் மோடி கவர்மெண்ட் இன் சீக்ரசி பண்ணுது. இப்போ பிரச்சனையே என்னன்னா, the whole exercise has been carried out in secrecy. வெளிப்படைத்தன்மை இல்லை, பேச மறுக்கிறாங்க, கசிய விடுறாங்க தொடர்ந்து. இப்போ இந்த கூட்டத்தொடரில் இல்லைன்றது கன்ஃபார்ம்டு. கசிய விட்டு ஆழம் பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று ஆற்றுல இறங்கிறதுக்கு முன்னால் எதையோ விட்டு ஆழம் பார்க்குமா? ஏதோ ஒன்று குளத்தில் இறங்கிறதுக்கு முன்னால் எதையோ விட்டு ஆழம் பார்க்குமா? அந்த கதை தான் மோடி கவர்மெண்ட் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கு. ஆகவே கமிஷனோட ரோல் என்ன? அந்த கமிஷனோட கான்ஸ்டிடியூஷன், அதனுடைய அந்த கமிஷன் அமைப்பது என்பது எப்படி நடத்தப்படுகிறது, அதனுடைய உறுப்பினர்கள் என்ன, இதை பற்றி எந்த புரிதலும் இல்லை. நவ் தமிழ்நாடு ரெசல்யூஷன் பிளாங்கட்டாக வந்து கமிஷனோட அதிகாரத்தை பார்லிமெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணுன்றாங்க. எனக்கு என்னமோ அது ரொம்ப பெரிய விஷயமாகப்படுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு அவ்வளோ சுலபமாக கிடையாது. மோடி கவர்மெண்ட் எல்லாத்தையும் ரகசியமாக செய்கிறதால now we have to be extra cautious. இதில் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த கடைசியாக நடந்த அந்த கூட்டம், எம்பிக்களோட கூட்டத்தில் வந்து டிஎம்கே கலந்துக்கல அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இது வந்து காங்கிரஸோட கேம் அப்படின்னு பாமக அந்த அன்புமணி அவர்கள், பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு வந்து இந்த கூட்டத்துக்குள்ளே வந்தாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களிலும் இதே ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்களா? இல்லை, இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த அடுத்தடுத்த கட்டங்களில் கிளப்ப வேண்டிய ஒரு விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த டீலிமிட்டேஷன்றது காங்கிரஸ், திமுக, பிஜேபி இந்த கட்சிகளோட சுயநலம் சார்ந்த அரசியலை மட்டும் பார்க்கக்கூடாது. அதை தாண்டின விஷயம் அது. ஒட்டுமொத்த இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியது. குறிப்பாக வந்து தமிழ்நாடு மாதிரியான மக்கள் தொகையை சிறப்பாக செயல்படுத்திய தென் மாநிலங்களின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இதை பார்ட்டி பாலிடிக்ஸோடு சேர்ந்து பார்க்க வேண்டாம். அடிப்படையிலேயே ஒரு விஷயம் இப்போ என்ன ஒரு பெரிய பிழை நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுனா வந்து இது குறித்த தகவல் பஞ்சம் அதிகமாக இருக்குது. நான் எல்லாரும் டீலிமிட்டேஷனை பற்றி பேசுகிறான். டீலிமிட்டேஷன் வேணான்னு இங்கே வந்து இப்போது ஆஸ் யூஷுவல் திமுக அதனோட தோழமை கட்சிகள் ஒரு காலத்தில் பேசிட்டு இன்றைக்கி அவங்க வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டுக்கான அந்த ரெப்ரசன்டேஷன் இருந்ததுன்னா எங்களுக்கு ஓகே, இல்லை 50% எல்லாருக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அபத்தமான ஆர்குமெண்ட் இது எல்லாமே. ஏன்னா இது எதையுமே வந்து கவர்மெண்ட் செய்ய முடியாது. முதல்ல இது எப்படி கேரி அவுட் ஆகுதுன்ற புரிதலே இல்லாமல் தான் அத்தனை பேரும் பெரும்பாலானவங்க இன்றைக்கி பேசுகிறாங்க. இதை பற்றி பேசுகிறவங்க எல்லாம் டிபேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் கமிஷன்ற வார்த்தையை கூட சொல்லாமல் தான் எல்லா டிபேட்டுமே நடக்குது. விச் இஸ் ரெடிகுலஸ். முட்டாள்தனத்தின் உச்சம் இது. இந்த எக்ஸசைஸை பண்ண போகிறது டீலிமிட்டேஷன் கமிஷன். அதை கான்ஸ்டிடியூட் பண்ண போகிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நான் இந்த கவர்மெண்ட்டோட யோகியதை லட்சணம் நமக்கு தெரியும். யாரெல்லாம் உறுப்பினராக போட போகிறாங்க, அந்த கமிஷனோட கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்க போகுது. ஏன்னா கடைசி டீலிமிட்டேஷன் வாஸ் கேரிட் அவுட் இன் 1971. 55 வருஷம் ஓடிப்போச்சு. மீடியா ஹவுசஸ் நான் பார்த்த வரைக்கும் மேபி என் கண்ணில் பட்டுதோ படலையோ என்னமோ எனக்கு தெரியல. 55 வருஷத்துக்கு முன்னால் டீலிமிட்டேஷன் கமிஷன் இதை கேரி அவுட் பண்ணும் பொழுது 69 நினைக்கிறேன், 69 71 அந்த கமிஷன் எப்படி கான்ஸ்டிடியூட் ஆச்சு, அந்த கவர்மெண்ட் இந்திரா காந்தி கவர்மெண்ட்டு, அதில் உறுப்பினர்கள் யார், அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுச்சு. ஏன்னா நிறையா எம்பிஸுக்கே இதில் கிளாரிட்டி இல்லை. ஏன்னா கடைசி டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் கேரிட் அவுட் 55 years ago. 76 2001 25 years ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ டீலிமிட்டேஷன் கமிஷனோட ரோல் என்ன? வாட் இஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன்? ஹவு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கோயிங் டு கான்ஸ்டிடியூட் டீலிமிட்டேஷன் கமிஷன் அண்ட் வாட் ஆர் ஆல் இட்ஸ் மேண்டேட். அப்புறம் 4வது, இஸ் இட் ட்ரூ தட் யூ கேனாட் கோ அகெயின்ஸ்ட் த டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் டிசிஷன்ஸ் அகெயின்ஸ்ட் த கோர்ட்.
இதை எவனுமே பேச மாட்டேன்றான், எவ்வளவுமே பேச மாட்டேன்றாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன்னா என்ன, டீலிமிட்டேஷன் கமிஷனை யார் வந்து அமைக்க போகிறா, அரசே அமைக்குமா அல்லது நீதிமன்றம் மாதிரி நீதித்துறை மாதிரி வேறு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியோட கலந்து ஆலோசித்து அமைப்பாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை அப்பாயிண்ட் பண்ண போகுது. டீலிமிட்டேஷன் கமிஷனோட மெம்பர்ஸ் யார், டீலிமிட்டேஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் ஒன்ஸ் பண்ணி இந்த இஷ்யூ அவங்கக்கிட்ட போயிடுச்சுன்னா எந்த நீதிமன்றமும் அவங்களோட செயல்பாடுகளை இன்க்ளூடிங் த சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாதுன்றது உண்மையா? இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அதுக்கான ரெஃபரன்ஸை வந்து ஒரு கமிஷனை போடுறது மட்டும் இல்லை, டீலிமிட்டேஷன் கமிஷனை மோடி கவர்மெண்ட் போட்டுடுச்சு அப்படின்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க என்னென்னலாம் செய்யணும்னு. அதெல்லாம் எந்த அடிப்படையில் ரெஃபரன்ஸை மோடி கவர்மெண்ட்டு உருவாக்கும்? நான் இவ்வளோ விஷயம் இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் திரும்ப திரும்ப பேசுகிறதுன்றது திமுக அடித்தது பல்ட்டி அப்படியே பச்சை சட்டை போட்டுன்னு கொளுத்துனார். இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஃபேர் டெலிமிட்டேஷனை கதை விடுறாங்க. ஏன்னா என்ன இவங்க பிரச்சனை, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுடுச்சு, புதிய அரசு டிவிஎஸ்சி இவங்களை கழுத்தை நெருக்குது, அந்த பக்கம் இடி நெருக்குது, இந்த பக்கம் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஊழல் வழக்கிலேருந்து தப்பணுன்னா மோடிக்கிட்ட சரண்டர் ஆகணும். மத்தியிலும் மாநிலத்தையும் அதிகாரம் இல்லாமல் திமுகவால் இருக்க முடியாது. அது 32 எம்பியை வச்சுட்டு மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேவை இருக்குன்னா இவங்க கண்டிப்பாக போய் அங்கே சரண்டர் ஆவாங்க. இதுதான் உண்மை. இந்த பக்கம் தாவேகா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, டீலிமிட்டேஷனை திமுகவோட ஸ்டாண்டு மாறின உடனேயே திமுகவை அந்த பக்கம் தள்ளி விட்டுடணும், பிஜேபி பக்கம் தள்ளி விட்டுடணும். தள்ளி விடுறது மூலமாக இங்கே இருக்கக்கூடிய திமுகவோட கோர் ஓட் பேங்க், எஸ்பெஷலி முஸ்லீம் ஓட் பேங்க், லாஸ்ட் டைம் அவங்க தான் பெரிய அளவில் ஆதரிச்சாங்க, அது கணிசமான அளவுக்கு செதறும், நிரந்தரமாக அது செதையும். ஸோ தட் we can புஷ் டிஎம்கே டு எ கார்னர். நம்ம திமுக ஒரு வாரத்தில் தள்ளி விட்டு இன்னும் அரசியல் ரீதியாக அவங்கள அமைக்கிடலாம். இதுதான் தாவேகா அண்டு காங்கிரஸோட ஸ்டாண்ட். பச்சையாக சொன்னால் இதுதான். இதில் பலியாகிட்டு இருக்கிறது எதுனா வந்து வாட் இஸ் டீலிமிட்டேஷன் என்கின்ற அந்த விவாதம். அது இன்றைக்கி என்னென்ன பேசாமல் எதிர்க்கிறவனுக்கும் அறிவில்லை, ஆதரிக்கிறவனுக்கும் அறிவில்லைன்ற லெவல் ஆகிப்போச்சு. மோடி கவர்மெண்ட் குளிர்காயுது. மோடி கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்குவீடாக ரொம்ப கன்னிங்காக இதை நகர்த்துறாங்க டாப் சீக்கிரஸில். இப்போதைக்கு நடக்காதுன்னு தெரியும். நாளையோட பார்லிமெண்ட் முடியுது, நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை ஆகஸ்ட் 13 முடியுது. இதுக்கு பிறகு 3 மாதம் பொறுத்தோம். அதனால் இந்த கூட்டத்தொடரில் வராது. இது இடைப்பட்ட காலத்தில் ஸ்பெஷல் செஷனுக்கெல்லாம் வாய்ப்பு குறையும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்முடைய விவாதம் என்பது வந்து அது என்ன, அது எப்படி செயல்படுது, யார் அதை உருவாக்குவாங்க, அதோட உறுப்பினர்களோட யோகியதை என்ன, கோர்ட்டுக்கு போக முடியாதுன்றான இது உண்மையா? இவ்வளோ விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. அப்போ இவங்க ரெண்டு தரப்பினருமே வந்து இங்கே அரசியல் தான் பண்ணுறாங்க. 100% அரசியல் பண்ணுறாங்க. இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. எல்லாமே அரசியல் பிரச்சனை தான். எந்த பிரச்சனை எடுத்தாலும் அரசியல் பண்ணாதுன்றது அபத்தமான முட்டாள்தனமான வாதம். எவ்ரிதிங் இஸ் வீட்டில் காவா கக்கூஸ் அடிச்சிக்கிச்சுன்னா அதுலேருந்து டீலிமிட்டேஷன் வரைக்கும் எல்லாமே அரசியல் தான். எவ்ரிதிங் இஸ் பாலிடிக்ஸ். ரெண்டு பேரும் அதை பண்றாங்க. அப்ப டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கறதே நம்ம விவாதிக்க வேண்டிய கட்டாயம். டீலிமிட்டேஷன்ன்றதே கான்செப்டே இட்ஸ் a political issue. அப்புறம் அதில் பாலிடிக்ஸ் பண்ணாதானா? இல்லை வெங்காயமா பண்ணுவாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திமுக வந்து தேர்தலுக்கு முந்தைய ஒரு நிலைப்பாடு இருக்குது, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு நிலைப்பாடு இருக்குங்கிறதுனால தாவேகா வந்து கார்னர் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, டீலிமிட்டேஷன் ஒருவேளை வந்தால் அது எப்படி நன்மை பயக்குமோ, அதில் நன்மை இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இதில் என்ன சிக்கல்? வெரி குட், நல்ல கொஸ்டின். இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ வந்து 12-15 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி இருக்காங்க. பீகார் மாதிரியான இடங்களில் யூபியில் 28-35 லட்சம் மக்கள் வரைக்கும் ஒரு மக்கள் எம்பிஸ் இருக்காங்க. இது வந்து நிச்சயமாக வந்து இதில் அனாமலிஸ் இருக்குது, இதை களையப்படணும். ஆனால் இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் நீ டீலிமிட்டேஷனை பண்ணினா இன்னும் 30 வருஷத்தில் வந்து மக்கள் தொகை இறங்க முகத்தில் போகும். இப்போயே இந்திய மக்கள் தொகை வந்து டவுன் சைஸில் போயிட்டுருக்கு, நெகட்டிவாக தான் போகுது. இன்னும் 50 வருஷத்தில் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடும். ஸோ அப்போ மக்கள் தொகை கீழே இறங்கும். அப்போ கீழே இறங்கும்போது அப்போ தொகுதி வருவரை என்பதற்கான அர்த்தம் என்ன? அந்த கொஸ்டின் இருக்குது. இன்னொன்று, இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் ஒவ்வொரு இப்போ 50 மாநிலங்கள் இருக்குன்னா 50 மாநிலங்களுக்கும் முடிவெடுக்கக்கூடிய மேல் சபையில் வந்து 2 ஓட்டு கன்ஃபார்ம்டு. அது வந்து மக்கள் தொகையெல்லாம் கணக்கு கிடையாது. ஈச் ஸ்டேட் ஹஸ் காட் 2 votes. அது மக்கள் தொகை கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஏன்னா உண்மையான ஜனநாயகன்றது அதுதான். இப்போ அந்த மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இப்போ இந்தியாவில் வந்து எத்தனை மாநிலங்கள், 34 மாநிலங்கள், 35 மாநிலம் எக்ஸாக்டாக தெரியல நமக்கு. 30+ ஸ்டேட்ஸ், நான் யூனியன் டெரிட்டரிஸை விட்டுட்டு எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த பாப்புலேஷன் 20 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய யூபிக்கும் 3 கோடி இருக்கக்கூடிய கேரளாவுக்குமே ஜஸ்ட் 2 MPs தான் எதில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ள சபையில். இங்கே அதுவே வந்து ராஜ்யசபாவா லோக்சபாவான்ற கேள்வி வருது. இப்போ 543 மெம்பர்ஸ் இருக்காங்க நமக்கு வந்து. நீங்கள் அதை 850 ஆக்கிறதுக்கு தான் அந்த புது பார்லிமெண்ட்டையே மோடி கட்டினார். கொரோனா காலத்தில் 20,000 கோடி ரூபாய் போட்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மரணம் அடைந்த போதும் கவலைப்படாமல் அதை தொடர்ந்து கட்டி முடித்தாங்க.
850 பேர்லாம் நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா பேசுகிறதுக்கு இடமே இருக்காது. இப்போயே ஒரு எம்பிக்கு வந்து 543 பேர் இருக்கும்போதே வருஷத்துக்கு பேசுகிறதுக்கு 3 நிமிஷம் தான் கிடைக்குதுன்றாங்க. 850னா ஒரு நிமிஷம் தான் கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த தொகுதி எண்ணிக்கையை எந்த காரணத்தை கொண்டும் உயர்த்தக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்குது. இது ஃபிக்ஸடாக தான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் நீ மாற்றிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு. நம்முடைய ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் கூட சமீபத்தில் இது குறித்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இதை ஃப்ரீஸ் பண்ணி ஆகணும். 543ன்றது அப்படியே தான் இருக்கணும். அதை உயர்த்தக்கூடாது. அதை உயர்த்தினீங்கன்னா வந்து அதனால் வரக்கூடிய சிக்கல்கள் வந்து அதிகமானவை. அப்போ இந்த அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்களை நம்ம என்ன செய்கிறது, இந்த கொஸ்டின் வருது. அதுக்கு வேறு வழிகளை தான் அவர்கள் காண வேண்டும். அது இல்லாமல் வந்து எல்லாத்தையுமே மூடு மந்திரமாக செய்யக்கூடிய இந்த அரசு, மோடி அரசு, இதை மட்டும் எப்படி நேர்மையாக செய்யும்? ஏன்னா இந்த நொடி வரைக்கும் எப்படி அதை நீ வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணி எப்படி செயல்படுத்த போகிற, நீ செய்யாத ஒரு காரியத்தை, உனக்கு அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்தில் நீ ஏன் இவ்வளோ ஊழையிடுற, இது தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. இதுக்குன்னு அமைக்கப்பட போகிற கமிஷன் தான் அதை செய்ய போகுது. இவங்க எப்படி இதெல்லாம் ஸ்பீடாக வந்து சூட்சமமாக தந்திரமாக விஷமத்தனமாக திசை திருப்புறாங்கன்றது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ ஒரு இன்ஃபார்ம்டு டிபேட்டு, அதை எதிர்க்கிறவங்ககிட்டையும் இல்லை, ஆதரிக்கிறவங்ககிட்டையும் இல்லை. ஆதரிக்கிறவங்ககிட்ட இல்லாட்டி பரவாயில்ல, ஏன்னா வந்து அவன் வந்து கெட்ட புத்தியோடு தான் இதை ஆரம்பிக்கிறான் பிஜேபி. எதிர்க்கிறவங்க வந்து அதை பற்றியே பேச மாட்டேன்றாங்க. இந்த விவாதத்தின் பொழுது பல விவாதங்களை நம்ம பார்க்குறோம். டீலிமிட்டேஷன் கமிஷன்ற வார்த்தையை வந்து பேசுகிறவங்களில் வந்து அட்லீஸ்ட் ஒருத்தர் அல்லது 2 பேர் வாயிலையாவது வருதான்னா, மேபி ஒருத்தர் வாயிலேருந்து வரலாம், 2 பேர் வாயிலேருந்து வரலாம், மற்றபடியே இல்லை. அப்போ தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி போட்டு அடிச்சுக்கிறாங்க. இதில் என்னென்னா ஷியர் பாலிட்டிக்ஸ், 100% பாலிட்டிக்ஸ். என்னென்னா குறுகிய அரசியல் நோக்கம்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே தாவேக்கா தான். நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, அதோட இது ஒருவேளை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா அதுக்கு பின்விளைவுகள் இவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. இது கண்டிப்பாக திமுகவுக்கு தெரிஞ்சிருக்க. அதுக்கு தான் நான் வரேன். இப்போ வந்து இது என்ன பாலிட்டிக்ஸ்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அவங்களால வந்து நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. ஒன்று, அவங்களுக்கு இன்றைக்கி பிரதான எதிரி தாவேக்கா தானே ஒழிய பிஜேபி கிடையாது. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க பாலிட்டிக்ஸ் அப்படிப்பட்ட பாலிட்டிக்ஸ். ஏன்னா இட்ஸ் அ ஸ்டேட் பார்ட்டி. டிவிஎஸ்சி ஒரு பக்கம் நெருங்குது. உதயநிதி வீட்டில் போலீஸ் வந்தது, அவரை 10 மணி நேரம் போலீஸ் வேனில் இழுத்துன்னு போனதெல்லாம் அவங்களால ஒருபோதும் மன்னிக்க முடியாது. அவர்கள் எந்த எல்லைக்கும் போய் தாவேக்காவை பழிவாங்க துடிப்பார்கள். அதுக்கு அவங்க கிட்ட இருக்க 32 எம்பிஸை வச்சு அவங்க பிஜேபியை நெருங்குவாங்க. இது அவங்க வரலாறு. அதனால் அந்த பக்கம் ஈடி தொல்லையும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவர்கள் பிஜேபி பக்கம் நெருங்குவதும், பிஜேபிக்கு திமுக தங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை தணித்துக் கொள்வதற்கு திமுக பிஜேபியை குஷிப்படுத்துவதும் காலத்தின் தேவை. இல்லாட்டி ஈடி வரும், டிவிஎஸ்சி மட்டும் இல்லை, ஈடியும் வரும். ஸோ அவங்களுக்கு பிஜேபியை நோக்கி நகருவதற்கான முகாந்தரங்கள் மிக வலுவாக இருக்கின்றன. இது அதன் மூலம் தான் தாவேக்காவை கட்டுப்படுத்த முடியும், பழி வாங்க முடியும். ஒன்று. இந்த பக்கம் தாவேக்கா அண்ட் காங்கிரஸ் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரே நோக்கம், திமுகவை எப்படியாவது பிஜேபி பக்கம் தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டோன்னா திமுகவோட கோர் ஓட் பேங்க் நிரந்தரமாக சதைஞ்சிரும். இந்த முறை திமுக பிஜேபியோட போச்சுன்னா, போக விட வேணாம், போகிறாங்கன்ற இந்த டாக் வலுவடைஞ்சாலே அவங்களுடைய வாக்கு வங்கி நிரந்தரமாக சதையும். குறிப்பாக இஸ்லாமியர் வாக்குகள், இந்த தேர்தலில் அவங்கள காப்பாற்றுறது இஸ்லாமியர் வாக்குகள் தான். அது நிரந்தரமாக சிதையும். செக்குலர் ஓட்ஸ் ஒரு செக்ஷன் அவர் கண்டிப்பாக நிரந்தரமாக சிதையும். அதற்கான மிகப்பெரிய விலையை அடுத்த பல ஆண்டுகளுக்கு அவர்கள் கொடுப்பார்கள். இந்த கட்டத்துக்கு திமுகவை மூலையில் தள்ளிடணும். இதுதான் வந்து தாவேக்கா அண்ட் காங்கிரஸோட பாலிடிக்ஸ். 2 பேரும் ஈக்குவலாக தான் நிற்கிறாங்க. இதுதான் உண்மை. இஸ் அ ஃபேக்ட். 2 பேரும் இதுதான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிஜேபியோட சேர்ந்து தாவேக்காவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், தன்னை காப்பாற்றிக்கணும் இடி கேஸ்லேருந்து. ஒரு கல்ல 2 மாங்க. காங்கிரஸ் அண்டு தாவேக்கா அண்டு காங்கிரஸுக்கு எப்படியாவது பிஜேபி பக்கம் திமுக தள்ளி விட்டுட்டா நிரந்தரமாக திமுக ஓட் பேங்கை கொலாப்ஸ் பண்ணிடலாம். அடுத்த எலெக்ஷனில் பிஜேபி விட்டு திமுக வந்தால் கூட மக்கள் அதை நம்ப மாட்டாங்க. தட் வில் பி அ பெரினியல் டிசாஸ்டர், அவங்களுக்கு பெர்மனன்ட் டிசாஸ்டர். இதுதாங்க இதுக்கு நடுப்புற இந்த இஷ்யூ மாட்டிக்கிச்சு. அதுதான் இதுக்கு நடுப்புற இந்த இஷ்யூ மாட்டிக்கிச்சு. நான் சொல்கிறது த கோர் இஷ்யூ. இப்போ இது அவ்வளோ சீக்கிரமாக டீலிமிட்டேஷனை பண்ண முடியாதுன்னு தான் கருத்து இருக்குது. ஏன்னா அந்த கமிஷனை போடணும், அந்த கமிஷனுக்கு எத்தனை விதமான அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணுன்றதெல்லாம் பெரிய சிக்கல்றாங்க. பல எம்பிஸ்க்கே கிளாரிட்டி இல்லை. ரொம்ப அதிகமாக இதை பற்றி தெரிஞ்சவங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க. உதாரணத்துக்கு ப. சிதம்பரம் மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு, ஜெயராம் ரமேஷ் மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு, அவங்களுக்கு இது தெரியும். பிஜேபியில் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் சிதம்பரம் மாதிரியானவங்களே வந்து ரொம்ப கீழே இறங்கி வந்து இதை விளக்கிறதுக்கு ஏனோ அவங்க வந்து தவறுகிறார்கள். இதை வந்து விலாவாரியாக மக்கள்கிட்ட விளக்கணும். இது என்ன, இது எப்படி கான்ஸ்டிடியூட் ஆச்சு? ஏன்னா 71க்கு பிறகு இது நம்ம பார்க்கவே இல்லை. அப்போ 71ல் இது எப்படி பண்ணாங்கன்ற அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு, அது எப்படி கான்ஸ்டியூட் பண்ணாங்க, அவங்க சந்தித்த பிரச்சனைகள் என்ன, இதை அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும்.
இப்போ இதை எடுத்து பேசுகிறதுக்கும் இந்த மெயின் இஷ்யூவை பேசுகிறதுக்கு இங்கே ஆள் இல்லாமல் போச்சு. அதனோட விளைவு தான் இன்றைக்கி வந்து நம்ம தூத்து மேமேன்னு அடிச்சுக்கிறோம். இஸ் வெரி வெரி சேட். போகிற இடத்துல அவங்க இன்னைக்கு கூட வந்து சட்டமன்றத்தில் வந்து பதிவு பண்ணது என்னன்னா, இதை நீங்கள் எதிர்த்து வாக்களிக்கணும், பாராளுமன்றத்திலேருந்து நீங்கள் வெளியில் போகாமல் உள்ளே இருந்து எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போகிற போக்கில் வந்து வச்சுட்டு போகிறாங்க. திமுகவை பார்த்து தாவேகாவினர் வந்து வச்சுட்டு போகிறாங்க. அதை வந்து அவங்கள பொலிட்டிக்கலாக லாக் பண்ணுறாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ இருக்க நம்பர்ஸ் படி திமுக ஆதரித்தாலும் லோக்சபாவில் அது நிறைவேறாது. திமுக ஆதரித்தாலும் நிறைவேறாது. 14 ஓட்டோ என்னமோ குறையுது 2/3. இந்த முறை வந்து நிறைவேறாதுன்னு தெரிஞ்சால் அமித்ஷா கொண்டு வர மாட்டார். ஏன்னா ஏப்ரலில் தோற்று போய்டும்னு தெரிஞ்சுன்னா சத்தியமாக கொண்டு வர மாட்டார். ஏப்ரலில் கொண்டு வந்ததே ஏன்னு ஒரு கேள்வி இன்னும் வந்துட்டு போயிட்டே இருக்குல்ல சார். இது வந்து நிறைவேறாதுன்னு தெரிஞ்சுமே அது வேறு டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் தான் பண்ணாங்க. அதோட அர்த்தம் வந்து அவங்க இதை நிறைவேறக்கூடாதுன்னெலாம் கிடையாது. அவங்க திரும்ப அந்த முயற்சியை பண்ணுறாங்க. இந்த முறை திமுக ஆதரித்து ஓட்டு போட்டுனாலும் 14 ஓட்டு வந்து அவங்களுக்கு வந்து துண்டு விழுது. பட் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஏப்ரலில் இல்லாத ஒரு வாய்ப்பு இங்கே எப்படி இருக்குன்னா, சில கட்சிகளை பாய்காட் பண்ண வைக்கலாம், அப்ஸ்டைன் பண்ண வைக்கலாம். சில இண்டிவிஜுவல் எம்பிஸை அப்ஸ்டைன் பண்ண வைக்கிறது மூலமாக ஸ்கிராப் த்ரூ பண்ணிடலான்றாங்க. பட் அது ரொம்ப டேஞ்சரஸ் கேம். ஏன்னா ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஓட்டில் தோற்று போகலாம். தோற்றுனா ரொம்ப அசிங்கம். ராஜ்யசபாவில் அவங்களுக்கு 9 ஓட்டு தான் குறையுது, அதை மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. லோக்சபாவில் வந்து கஷ்டம். ஒவ்வொரு எம்பியும் வந்து அவங்க இன்றைக்கி வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்க. சுதீஷை போய் மோடி பார்க்குறாருன்னா சும்மா பார்ப்பாரா? தமிழ்நாட்டில் என்ன 37% ஓட்டு இருக்கா? 1/2% கீழே ஓட்டு இருக்க ஒரு கட்சியோட எம்பியை பிரதமர் கூப்பிட்டு பேசுகிறாருன்னா, அதுவும் திமுக கூட்டணியில் இருக்கிற பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? ஸோ அவங்க ஒரு ஈச் ஓட்டு கவுண்ட்ஸ். அது டேஞ்சரஸ் கேம். எனிவே இப்போ இல்லை, இந்த செஷனில் இல்லை, 3 மாதத்துக்கு இருக்காது தான் நான் நினைக்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க எமர்ஜென்சி செஷன் ஆகஸ்ட் நவம்பருக்கு முன்னால் வந்து சிறப்பு கூட்டத்துக்கு. எனக்கு என்னமோ அதுக்கு நம்பிக்கை இல்லை சிறப்பு கூட்டத்துக்கு கூட்டுறதுக்கு. ஏன்னா நிறையா சிக்கல், ஒவ்வொரு கட்சிக்கும் பிரச்சனை இருக்குது, கிளாரிட்டி இல்லை. அந்த ரிஸ்க் எடுக்கும் அன்லஸ் தே ஆர் ஷுர் தட் தே ஹேவ் நம்பர்ஸ். ஏன்னா திமுகலேயே வந்து இன்றைக்கி பெரிய திமுக வந்து முழுவதும் இதை ஒத்துக்கல. திமுகவுக்குள்ளே 2 ஒப்பீனியன் இருக்குது. ஒரு ஒப்பீனியன் நம்ம பிஜேபியோட போய் சேர்ந்து கரை ஏறிடுவோம், அப்போ தான் தாவேக்காவை விஜயை சமாளிக்க முடியும். ஓட்டு போது மைனாரிட்டினா கத்திரி போகிறான், அதை பற்றி கவலை இல்லை, 3 வருஷம் பொறுத்து தான் எலெக்ஷன் இருக்குது, இப்போயே மைனாரிட்டிஸ் அங்கே போயிட்டாங்க, நம்ம எதுக்கு மைனாரிட்டிஸ் பற்றி கவலை பண்ணணும். அது ஒரு செக்ஷன் ஆஃப் வியூ வந்து டிஎம்கேக்குள்ளே அப்படி இருக்குது. ஓப்பனாக பிஜேபியோட போயிடலாம், இன்னும் மந்திரி சபையிலே போயிடலான்னு அவங்க விரும்புகிறாங்க. இன்னொரு செக்ஷன் வந்து வேண்டாம், நம்ம லெட்டஸ் வெயிட் அண்ட் வாட்ச், நம்ம அவ்வளோ சீக்கிரம் மோடிக்கு அடி பண்ண வேணாம், இங்கே நிரந்தரமாக நம்ம காலி ஆகிடுவோம் அப்படின்ற அந்த பயம் அவங்களுக்கு உள்ளே இருக்குது. ஸோ தெர் ஆர் 2 வியூஸ் வித்தின் டிஎம்கே. தே ஆர் ஹோல்டிங் பேக். அவங்களுக்கு லாபகரமாக என்ன ஆகிப்போச்சுன்னா, பில் இந்த செஷனில் இல்லை, அதனால் இப்போதைக்கு அவர்கள் பெருமூச்சு விடலாம். இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா விசிகா அந்த லெஃப்ட் விங் இடதுசாரிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்க. ஃப்ரம் த பிகினிங் அவங்களுடைய நிலைப்பாடு வந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அப்போ திமுக வந்து ஒருவேளை இதுக்கு சாதகமாக வந்து வாக்களித்தார்களோ இல்லை வெளிநடப்பு பண்ணாங்களா, இவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? எதுக்கு தான் ரியாக்ட் பண்ணுவாங்க? பிஜேபி கொண்டு வரக்கூடிய, நான் மறுபடியும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அதாவது வந்து இந்த காங்கிரஸும் இடதுசாரிகளும் எதிர்க்கக்கூடிய டீலிமிட்டேஷன் பில், அதோட கண்டென்ட் இம்மெட்டீரியல். காங்கிரஸும் இடதுசாரிகளும் மோடி அரசு கொண்டு வரக்கூடிய தொகுதி மறுவரை மசோதாவை எதிர்க்கிறார்கள் என்றால், எந்த சால்ஜாப்பு சாக்கு போக்கு சொல்லி திமுக ஆதரித்தாலும் இங்கே மக்கள் மன்றத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகும். அப்போ இடதுசாரிகளும் வீசிக்காமல் அவங்க காங்கிரஸோடு இருக்கிறதால அவர்களும் சேர்ந்து தான் திமுகவை எதிர்ப்பார்கள். அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேணாம். லெட் அஸ் பி வெரி கிளியர். மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்ன்னுவாங்க, கண்டென்ட்ஸ், அந்த மசோதாவின் உள்ளடக்கம் தேவையற்றது. காங்கிரஸ் எதிர்க்குது, இடதுசாரிகள் எதிர்க்கிறாங்கன்னா திமுகவும் எதிர்க்கணும். எங்களுக்கு 7.4 இருந்தால் ஓகே, ஃபேர் டிலிமிட்டேஷன் 50% இந்த சால்ஜாப்லாம் சொன்னீங்கனாலும் மக்கள் மன்றத்தில் நீங்கள் பிஜேபியோடு போய்விட்டீர்கள் என்ற பிரச்சாரம் தான் எடுபடும். இந்த பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு தான் இன்றைக்கி திமுகவை மிகப்பெரிய அளவில் வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இதுதான் இஷ்யூங்க, இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. நிச்சயமா சார். அடுத்த நகர்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. தி ஃபயர் மீடியா பிரசன்ஸ் பொலிட்டிக்கல் டிகோட். டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ். நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஜெயச்சந்திரன். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பவர்ட் பை வீக்கர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன். வீக்கர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Max Gold, cash for gold. Call 04445454545. Holidays nale adu namma GT Holidays da.
GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்